வந்து மார்ச் தான் சுட்டி வருவான், உங்களுக்கே தெரியும். மார்ச் வரப்பதான் விபிடிஎஸ் சேஞ்சே ஆகும். அது வரைக்கும் ஈஸ்வாவுக்கும் அவங்க ஒரு வாய்ப்பு, டாமுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறானுங்க. அது செட் ஆயிரும். இந்த பக்கம் ஜேபிடிஎஸ் உங்களுக்கு தெரியும், 4 பேர் பயங்கரமா செட் ஆயிடுச்சு. போன டிராஃபியோட வின்னர்ஸ் வேற ஜேபிடிஎஸ் வாயிலே விட்டானுங்க எல்லாருக்கும். அடுத்து வந்து வேற எந்த டீம், நரேன் டீமும் ஒரு செட் ஆயிடுச்சு. வேற டிபிடிஎஸ் ராட்ரிக் இல்ல, பட் ராட்ரிக் வேலை ஐப்பச்சன் இப்ப செட் ஆயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிபிடிஎஸ் செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒவ்வொரு டீம் இப்படிதான் ரெடி பண்ண, மொத்தமா இருக்கிறதே அவ்வளவுதான் ப்ரோ பிளேயர்ஸ். நான் ப்ரோ இந்தியால இருந்து எடுத்தா போடுறது. நான் அதான் வந்து ட்ரைவர்ஸ் வச்சேன். ட்ரைவர்ஸ் வந்து ஃபெயிலியர், இந்த ஹேக்னால ஃபெயிலியர் ஆகி போச்சு, பயங்கர ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவுடே ஃபுல்லா வந்து டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. நேர்மையா இல்லாட்டினா எதுவுமே இல்லைன்றது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கரியர் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இப்போ நல்லா விளையாண்டவங்க எல்லாம் கடைசியில் பார்த்தா ஃபேக் ஹேக்கர்லாம் இருக்காங்க. அது எனக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்புவேன், என்ன நல்லா தான் விளையாடுவாங்க, நம்ம மட்டுமா நல்லா விளையாடுவோம் அப்படின்னு. சில ஷார்ட்ஸ்லாம் இப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளாம் அடிச்சா கனெக்ட் ஆகாது அப்படின்னு. சரி, ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் போல, நல்லா விளையாடுவான் போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு நான் அதனால தான் யாரும் எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம எதாவது சொன்னா இன்னொருத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நல்ல பிளேயர்ப்பா அப்படின்ட்டு போயிடும் நான். ஆனா இவ்வளோ திருகல் வேலை பண்றானுங்க ப்ரோ, கேவலமா இருக்கு, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. என்ன இது, ஒரு கேம் தானே, ஒரு கேம்ல எதுக்கு இவ்வளோ ஒரு அன்வான்ட் திங்ஸ்? நல்லா விளையாண்டா ஜெயிக்கிறோம், நல்லா விளையாண்டா தோக்குறோம், நல்லா விளையாண்டா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாட போறோம். அதுக்கு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு அது வந்து ஃபேக் பண்ணி கேவலமா விளாண்டு. இப்போ இதுவே வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸா, இவ்வளோ காசா, இவ்வளோ ட்ராஃபியா, இவ்வளோ, இதுவே பெருசு. இதுல ஒரு குறுக்கோழி எடுத்துறது தான் ப்ரோ கேவலமா இருக்கு. இதுல ஒரு குறுக்கோழி எடுத்துறது எனக்கே புரியல, ஏன் அந்த குறுக்கோழி எடுத்து வராங்கன்னே தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளா. இனிமேல் வேற எப்படியோ மாட்டிக்குவாங்க. நேத்தெல்லாம் டோனிக்கு வந்து நீங்க டோனிக்கு நீங்க பண்ணதே ஹாப்பியா? ஏன்னா நீங்க கேட்ட அடுத்த செகண்ட்ல பண்ணோம். அது சொன்னா லைவ்ல சொன்னா நீங்க வந்து அவன் ரெடி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உடனே டிஸ்கார்ட் வச்சு எல்லாம் செக் பண்ணோம். நேற்று நீங்க கேட்டதுக்கு, ஏன்னா டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நீங்க கேட்கறத கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படின்னு இல்லடா. அதனால நேற்று டக்குன்னு உடனே அடுத்த நிமிஷம் பண்ணேன் நான். அந்த மாதிரிதான் இனிமேல் தான் டிரான்ஸ்பரன்சி வந்து அவ்வளோ டிரான்ஸ்பரன்சி. யாரு வந்து ப்ராப்ளம்னாலும், யாரு வந்து சஸ்பிஷனாலும் அடுத்த செகண்டே பண்ணோம். அப்படி அவன் பண்ண மறுத்துட்டான் அப்படின்னாவே தேவையில்லை அப்படின்னு வெளியே வச்சிட வேண்டியதுதான். நமக்கு தேவையே இல்லை, யாருனாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி. ஏற்கனவே செக் பண்ணவங்கள சொல்லாதீங்க, பட் லைக் ஏற்கனவே செக் பண்ணவங்க சொல்ல வேணாம், புதுசாக வரவங்கள சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரைவர்ஸும் இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சஸ்பீஷியஸாக இருந்தால் உடனே செக் பண்ணிக்கலாம் நம்ம. அதான் இப்போ ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டாங்களே, என்னென்ன பண்ணணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால ஒன்றும் மேட்டர் இல்லை. சரிதான், ஏமின் ஒயிட்டி ஸ்பாம் பண்ணிட்டே இருக்கலாம் அவருடைய பையா. ப்ரோ எங்க ஸ்குவாடுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்லாட்டே இல்லை ப்ரோ, 0 ஸ்லாட்டில் 0 ஸ்லாட்.